ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு கிரேஸ் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கியான் சுஜனோட ஃபாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது தெரியுமா, 2017 அவர் போட்ட லைவ் ஸ்ட்ரீமில் இருந்து டாப் 5 இப்போ நம்ம எடுத்து ஒரு யூஐடியை சர்ச் பண்ணி அவங்க அப்போ எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கங்கிறதான் சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியான் சுஜன் அப்போ தான் அவர் வந்து பேராசூட்லேருந்து இறங்கியிருப்பார். பார்த்தோன்னே ஒரு கெல்லியக்கா வந்துட்டு கன் எடுத்துருவா, அந்த மினி ஷாட் கன்று எடுத்தோடனே நம்ம கியான் பாய் சரி டேமேஜ் கொடுத்துருவா. இவரும் நோண்டி ஓடி பார்ப்பார் இந்த சைடு அந்த சைடுன்ட்டு. ஆனால் அவளும் தேடி பார்ப்பா ஆனால் இவர் வந்து பின்னாடி போகாத கண்டுக்கிட்டு இருக்கவே மாட்டா. இது நம்ம வந்து எனிமியோட யூஐடி பார்க்க போகிறோம்ல, கியான் சுஜனோட டீம்மேட் யூஐடி தான் பார்க்க போகிறோம். அவன் வந்து இவளை வந்து அந்த கன்னை வச்சு அடிச்சிருவா, இவரும் செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் அவரோட டீம்மேட் வந்து பாஸ் நாயின் ஒருத்தர் இருப்பார், அவரோட யூஐடி தான் பார்க்க போகிறோம். அவங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம கியான் சுஜனோட டீம்மேட்டை தான் பார்க்க போகிறோம். அவரோட யூஐடி வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் வேறு ஐடியில் இருக்கேன், என் ஐடியும் இல்லை, வேறு ஃபோன்லேயும் இருக்கறனால டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் போடல. இப்போ அவரை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். அவர் போட்டிருக்க ட்ரெஸ் தெரில, ஏன்னா டவுன்லோட் பண்ணல. அவர் ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா 7 years ஓல்டு போட்டிருக்காரு, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஓல்டு பிளேயர்ன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை செகண்ட் லைட்டு, தேர்ட் லைட்டு, ஃபோர்த் லைட்டு, 3 லைட்டும் போட்டிருக்கான். ஆனால் என்ன பூயா பாஸ் இப்போ தான் ஆஃப்லைன் போயிட்டான். பூயா பாஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணலை. ஆனால் எலைட் பாஸ் வந்து தலைவன் நொறுக்கி விட்ருக்கான். ஒரு 10-15 எலைட் பாஸ் தான் மிஸ் ஆகிருக்கு. மிச்சப்படி எல்லா எலைட் பாஸையும் தலைவன் போட்டு நொறுக்கி விட்ருக்கான். இப்போ அவரோட கேம் பிளேயை பார்த்துடலாம். இப்போ எல்லாமே 0ல் தான் இருக்கும். இப்போ பிஆர் கரியரில் பார்த்தா வெறும் ஸ்குவாடில் வெறும் 9000 மேட்ச் தான் விளையாடிருக்காரா, கம்மியாக தான் விளையாடிருக்காரு. இப்போ சிஎஸ்ஸை பார்த்தா 6000 மேட்ச் தான் விளையாடிருக்காரா. தலைவன் வந்து ரொம்ப கம்மியாக தான் விளையாடிருக்காரு. ஆனால் லெவல் 71 ஓகே பரவாயில்ல. ஐடியானா தரமாக மெயின்டைன் பண்ணி வச்சு கெத்தாக வச்சுருக்காரு. இப்போ பூயா பாஸ்க்கு அப்புறம் தான் ஆஃப்லைன் போயிட்டார். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐடிக்குள்ளே போய் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஐடி வாங்க பார்க்கலாம் மக்களே, வாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கியான் பாய் ஓடிக்கிட்டு இருப்பார். அப்போ முன்னாடி ஒரு எனிமி இருப்பான், அவன் வந்து இவனை பார்த்துருவார். உடனே M79 விட்டான், தரமான M79 பிளேயர் நினைக்கிறேன். M79 விட்டே கொன்று எடுத்துருவான். திரும்ப வந்து இவரை வந்து கொன்றுவான். திரும்ப வந்து பாஸ் 9 அவர் டீம் வருவார், அவரையும் இவர் போவாதான் சொன்னாலும் போய் M79 அடி வாங்குவார், தரமான அடி. திரும்ப வந்து இப்போ வந்து அவர் செத்து போனதுக்கப்புறம் அவர் டீம்மேட் இருப்பார், இவரோட யூஐடி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வாங்க மக்களே. இப்போது கியான் பாய் டீமோட யூஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தா 23 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைனில் இருந்திருக்காரு. இப்போவும் கைஸ் இவர் விளையாடிக்கிட்டு தான் இருக்கார், 72 லெவலில் இருக்கார். ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருவோம். ரெக்வஸ்ட் ஆனால் ஃபுல்லுன்னு வருது, சரி பரவாயில்ல. அவர் பார்த்தீங்கன்னா தரமான ஓல்டு பிளேயர் தான், ஏன்னா 3rd எலைட்டு கோல்டு வச்சுருக்காரு. 1 2 3 4 5 6 7 கன் கிட்ட மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு மக்களே. இப்போ வாங்க அவரோட பூயா பாஸ் இதை பார்க்கலாம். பூயா பாஸ் கலெக்ஷனை பார்த்தா கொஞ்சம் தான் விளையாடிருக்காரு, ஃபுல்லாக விளையாடல. ஆனால் எலைட் பாஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டில் இருக்குது. ஒரு 4-5 தான் மிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தலைவன் செகண்ட் எலைட்லேருந்து விளையாடுறான். சிஎஸில் மொத்தம் 8 வாட்டி ஹீரோய்க்கு அடிச்சிருக்காரு, மாஸ்டர் 3 வாட்டி அடிச்சிருக்காரு, பிஆரில் 10 வாட்டி ஹீரோய்க்கு அடிச்சிருக்காரு. தலைவன் தரமான பிஆர் பிளேயர் மக்களே. அப்புறம் பிஆரில் வந்து 5000 6000 7000 ஈக்குவலாக ப்ளே பண்ணி வச்சுருக்காரு. அதேமாதிரி சிஎஸில் வந்தீங்கன்னா 6000 மேட்ச் ப்ளே பண்ணி வச்சுருக்காரு. தலைவன் தரமான பிளேயர் மக்களே. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஐடி பார்க்கலாம், வாங்க மக்களே. அப்புறம் அடுத்த ஐடி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிமைண்டர், பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இனிமேல் டெய்லியும் ஒரு நல்ல கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க மக்களே, அடுத்த ஐடியை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கியான் பாயும் ஒரு டீம்மேட்டும் சேர்ந்து அங்கே டவர்லேருந்து எனிமியை ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு டீம்மேட் செத்து போயிடுவார். அப்புறம் கியான் பாய்க்கு பின்னாடி இருந்து டேமேஜ் எழுந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா 2 பேர் இவரை வந்து அடிச்சு போட்டுருவாங்க. இப்போ வந்து இவர் அடித்தவங்களோட யூஐடி தான் பார்க்க போகிறவங்களே, வாங்க பார்க்கலாம். தலைவன் யூஐடியை காப்பி பண்ணியாச்சு, இப்போ போட்டுடலாம். பார்த்தா அவனும் இன்னும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கான் போல். 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆன்லைன் இருந்திருக்கான். ப்ரைம் லெவல் 1ல் தான் இருக்கான். லெவலும் 63 தான். இத்தனை வருஷம் விளையாடுதான், ஆனால் லெவல் இவ்வளோ தான் இருக்குது. பேட் கலெக்ஷனை பார்த்தா ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் எலைட்லேருந்து விளையாடுறான், ஆனால் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கேம் ஃபன்னுக்காக விளையாடுறவன், சீரியஸாக எடுத்து விளையாடலன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக தான் பேட்ச் கலெக்ட் பண்ணியிருக்கான். 2-3 எலைட் பாஸ் தான் போட்டிருக்கான். இப்போ வந்து இவனோட ஓவர்வியூ பார்த்தா பிஆர் ரேங்கில் வந்து 11 சீசன் ஹீரோய்க்கு அடிச்சிருக்கான். ஆனால் சிஎஸில் பார்த்தா ஒரு சீசன் கூட ஹீரோய்க்கு அடிச்ச இல்லை. தலைவன் தரமான பிஆர் பிளேயரு. இந்த சீசனும் விளையாடல ஒழுங்கா. தலைவன் வந்து பிஆர்லேயும் ஆவரேஜான கேம்லேயே தான், சிஎஸ்லேயும் ஆவரேஜான கேம்லேயே தான். தலைவன் ஃபன்னுக்காம தான் கேம் விளையாடுதான், அவ்வளோதான். சரி இப்போ வரைக்கும் 3 ஐடி பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் 2 ஐடி இருக்குது, வாங்க மக்களே அந்த ஐடியும் பார்த்து முடிச்சு சடக்கு பிடிக்கணும் வீடியோ முடிச்சிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு வந்து ஃபேமஸ் கிடச்சிரும். பர்கட்ரி மேப்பு தான் இறங்கியிருப்பான், ஃபேமஸ் கிடச்சிரும். எனிமியை தேடி பார்ப்பான், எனிமி கணக்கே போட மாட்டான். தலைவன் இப்போ கீழே போவான் பாருங்கள். கீழே போய் M41 கன்று கிடைக்கும், எடுப்பான்.
எடுத்து பார்த்தா வெளியே வந்து எனிமி ஓடுவான். எனிமி வந்து இவனு புடக் 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 புடக்குன்னு ஃபேமஸ்டே அடிப்பான். ஹெட்ஷாட்லாம் அவ்வளோ பார்த்தா சைட்லேருந்து ஓசிகள் அடிச்சிட்டான். என்னத்த பண்ணான் ஓசிகள் அடிக்கிறதெல்லாம் அப்போவும் இருந்திருக்கு. இப்போ என்னாச்சு, இவன் ஏறி போய் லூட் அடிக்கலான்னு போவான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து திரும்ப எனிமி இருந்திருக்கான். எனிமி ஓடுதான், மேலேருந்து பார்த்தா ஒருத்தன் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ வந்து இவனோட யூஐடி தான் பார்க்க போகிற மக்களே, வாங்க பார்க்கலாம். தலைமை யூஐடியை காப்பி பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணால் 30 days ஆக்கும். தலைமை ஆஃப்லைன் போயிட்டான் போல். தலைவன் வந்து எப்போ ஆஃப்லைன் போயிருக்கானா, நான் விளாட ஆரம்பித்து ஒரு 5-6 சீசன் இருக்கும்ல, அந்த டைமில் ஆஃப்லைன் போயிருக்கான். இப்போ எவ்வளோ பெரிய ஓல்டு பிளேயர்னு பார்த்துக்கோங்க. அப்போவே 72nd லெவலு ஃபஸ்ட்லேருந்து விளாடுதான். எலைட் பாஸ்லாம் தரமாக போட்டு வச்சுருக்கான் தலைவன். கோல்டாகவே தான் இருக்குது ஃபுல்லாக. கொஞ்சம் எலைட் பாஸ் மிஸ் ஆகிருக்கு. அப்போவே கோல்டு டாப் கிரிமினல் வச்சுருக்கான் மஞ்சள் கலரு. கேம் பிளே பார்த்தீங்கன்னா நொறுக்கி விட்ருக்கான் மக்களே. 10,000 கேம் பிளே. சிஎஸ் வந்து 1000 தான், ஏன்னா அப்போ தான் சிஎஸ்ஸே வந்தது. சரி வாங்க அடுத்த ஐடியா பார்க்கலாம், வாங்க மக்களே. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க மாதிரி கடைசி ஒரு ஐடியா பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த வீடியோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கியான் சுஜன் வந்து யூஎம்பி எக்ஸாம் டெஸ்ட் ஓடிக்கிட்டு இருப்பார். அவர் ஃப்ரெண்டு பாஸ் நம்பர் 1, பாஸ் 9 சொல்லிக்கிட்டு பாஸ் நம்பர் 1 அவர் ஐடி. ஓகேவா, இப்போ வந்து யூஎம்பிட்டு வந்து இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கல, அவர் பாஸ் நம்பர் 1 வந்து வாசி போட்டுருவார் கியான்ட்டு. இப்போ உள்ளேருந்து ஒரு 2 எனிமி வருவாங்க. ஒருத்தன் வந்து செகண்ட் ஹைலைட் போட்டிருப்பான், அதுலேருந்து ஒருத்தனை அடிச்சிருவாங்க. இப்போ வந்து இவருக்கு ஃபுல் டேமேஜில் இருப்பார் கியான் சுஜன். அப்போ 2 பேரையும் முடிச்சு விட்ருவார் பாஸ் நம்பர் 1. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ஒரு எனிமி இருப்பான். எனிமி இருப்ப வந்து பாஸ் நம்பர் 1 முடிச்சு விட்ருவான். இப்போ வந்து இவரையும் அடிச்சிருவான். இப்போ வந்து அவனோட யூஐடி தான் செக் பண்ண போகிறோம், அவன் எவ்வளோ பெரிய பிளேயர்னு. வாங்க மக்களை பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் யூஐடி இந்த வீடியோ. மக்களை இந்த வீடியோட கடைசி ஐடி தான் சர்ச் பண்ணியாச்சு. பார்த்தா 74 லெவலு. தலைவன் ஆஃப்லைன் போயிட்டான் மொத்தமாக. பார்த்தா வெளியே ஷோகேஸில் எதுவுமே ஷோ பண்ணல, பேட்ஜு கூட இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ப்ரைம் லெவல் 1, ஏன்னா ஆஃப்லைன் போனதுனால குறைஞ்சிக்கிட்டே வரும்ல ப்ரைம் லெவலு. இப்போ வந்து பிஆரில் பார்த்தீங்கன்னா 14 சீசன் ஹீரோய்க்கு, சிஎஸில் பார்த்தீங்கன்னா 14 சீசன் ஹீரோய்க்கு, பிஆரில் வந்து 9 சீசன் ஹீரோய்க்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பிஆர் கெரியரில் பார்த்தா தலைமை